பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். ஓகே ஓகே. ஞான பொக்கிஷங்களால அப்பா நிரப்பிச்சிட்டார் இன்னைக்கு நம்மள. சூப்பர் சிஸ்டர். இன்னைக்கு சூப்பர் முரளி இருக்குது. ஏன்னா சில முக்கியமான விஷயங்கள்லாம் எங்கேயுமே முரளியில பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு அப்பா ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், வாசிக்கலாம் இன்னைக்கு முரளிய. ஓகே, பாடமாக வைக்கங்களை கேட்போம். 23/3/2025 ரிவைஸ்டு டேட் 2/11/2004. காலை முரளி அவ்யக்த பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. சுய உபகாரி ஆகி அபகாரியின் மீதும் உபகாரம் செய்யுங்கள். சர்வ சக்தி சர்வகுண சம்பன்னமாக மரியாதை வழங்கும் வள்ளலாக ஆகுங்கள். கிருஷ்ணருடைய அந்த பெருமைகளை இங்க நம்மள தாரணை பண்ண சொல்லியிருக்காரு. சுய உபகாரி ஆகுங்கள், அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்யுங்க அப்படிங்கறதுதான். ஓகே, அப்புறம் வள்ளலாகுங்கள், எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மரியாதை கொடுக்கக்கூடிய வள்ளலாகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்வ குணங்களிலும் சம்பன்னமாகுங்க, சர்வ சக்திகளில் நிரம்பியவராகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா சொல்றாங்க, இன்று அன்பு கடல் தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார். சாக்கார ரூபத்தில் எதிரில் இருந்தாலும் சரி, ஸ்தூல ரூபத்தில் தொலைவில் அமர்ந்து இருந்தாலும் சரி. சாக்காரம் ஸ்தூலம் ரெண்டும் ஒண்ணுதான். தொலைவில் அமர்ந்திருந்தாலும் சரி, ஆனால் அன்பானது அனைவரையும் தந்தைக்கு அருகாமையில் அமர்ந்திருப்பதாக அனுபவம் செய்வித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையின் அன்பு தந்தையை அருகாமையில் அனுபவம் செய்வித்து கொண்டு இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கூட தந்தையின் மீது உள்ளன்னு வரணும். அனைவரும் கூட தந்தையின் மீது உள்ள அன்பினால் முன்னால் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் பாப்தாதாவின் அன்பு நிறைந்திருப்பதை பாப்தாதா பார்த்தார்கள். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் என்னுடைய பாபா என்ற அன்பின் பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அன்புதான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்தில் இருந்து விடுபட்டவராக ஆக்கி கொண்டிருக்கிறது. அன்புதான் மாயாவை வென்றவராக ஆக்கி கொண்டிருக்கிறது. எங்கே உள்ளத்தின் அன்பு உள்ளதோ அங்கே மாயா தொலைவில் இருந்தே ஓடிவிடுகின்றது. அன்பின் பாடத்தில் அனைத்து குழந்தைகளும் தேர்ச்சி பெற்று இருக்கிறீர்கள். ஒன்று அன்பு உள்ளது, இரண்டாவது சர்வசக்திவான் தந்தை மூலம் சர்வ சக்திகள் என்ற பொக்கிஷம் உள்ளது. ஆமா, அன்பு கடல் பாபா அன்பான குழந்தைகளை சந்திச்சிட்டு இருக்காரு. சாக்கார ரூபத்துல அப்படிங்கிறது மதுபன்ல அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க. ஸ்தூல ரூபத்துல இருக்காங்கன்னா ஸ்தூலத்துல எங்கேயோ இருக்காங்க இல்லையா, இங்க தந்தையின் வந்திருக்காரு மதுபன்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகளை சொல்றாரு. ஸ்தூலமான குழந்தைங்க எல்லாரும் தந்தைக்கு அருகாமையில தான் இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து பாபா கிட்ட உங்களுக்கு அன்பு இருக்குது, தந்தைக்கும் உங்க மீது அன்பு இருக்குது. இந்த அன்பை பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடைகிறார். அதாவது உள்ளத்தின் அன்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எல்லாருக்கும் அந்த உள்ளத்தின் பாடல் என்னுடைய பாபா அப்படிங்கிற இந்த அன்பின் பாடல் ஒலிக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப இந்த அன்பு இருக்க காரணத்தினாலதான் நீங்க மாயையை வென்றவராகவும் ஆகுறீங்க. யாருடைய உள்ளத்துல தந்தையின் மீது அன்பு இருக்குதோ அவங்க முன்னாடி மாயை கூட வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு, தந்தை கிட்ட அன்பு இருக்குது, அன்புல எல்லாரும் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. இன்னொன்னு, சர்வ சக்திகளும் உங்களுக்கு இப்ப வந்திருக்குது. அன்பு மற்றும் சக்தி ரெண்டுமே உங்களுக்கு இப்ப வேணும் அப்படிங்கறத சொல்ற. தந்தையின் மீது அன்பு கொண்ட காரணத்தினால சர்வசக்திவான் ஆகுறீங்க. அந்த சர்வ சக்திகள் மூலமா மாயை வென்றவரா ஆகுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா சொல்றாங்க, இன்று பாப்தாதா ஒருபுறம் அன்பை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், மறுபுறம் சக்தி சேனையின் சக்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவு அன்பு நிறைந்திருக்கின்றதோ அந்த அளவு சர்வ சக்திகளும் நிறைந்திருக்கின்றனவா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்று போலவே சர்வசக்திகள் கொடுத்திருக்கின்றார்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆக்கி இருக்கின்றார்கள். சிலரை சர்வசக்திவான்களாகவும் சிலரை சக்திவான்களாகவும் ஆக்கவில்லை. நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் சர்வசக்திவான் என்பது என்னுடைய சோமானம் என்று கூறுகின்றீர்கள். பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் கேட்கின்றார்கள், ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் சர்வசக்திகளின் அனுபவம் செய்கின்றீர்களா? சதா சர்வசக்திகள் மீது அதிகாரம் உள்ளதா? சர்வசக்திகள் பாப்தாதாவினுடைய ஆஸ்தி ஆகும். எனவே தன்னுடைய ஆஸ்தியின் மீது அதிகாரம் உள்ளதா?
உள்ளதா அதிகாரம்? ம். டீச்சர்கள் சொல்லுங்கள். அதிகாரம் உள்ளதா? யோசித்து சொல்ல வேண்டும். பாண்டவர்கள் அதிகாரம் உள்ளதா? சதா உள்ளதா அல்லது அவ்வப்பொழுது உள்ளதா? எந்த சமயம் எந்த சக்தியின் தேவை உள்ளதோ சக்தி சேனையாகிய உங்களுடைய கட்டளையின்படி அந்த சக்தி ஆஜராகி விடுகின்றதா? சரியான நேரத்தில் வந்தேன் எனது பிரபுவே என்று கூறுகின்றதா? யோசியுங்கள், பாருங்கள். அதிகாரி உத்தரவு பிறப்பிக்கின்றார், மேலும் சக்தி வந்தேன் எனது பிரபுவே என்று சொல்ல வேண்டும். எந்த சக்தியை அழைத்தாலும் சமயம் எப்படியோ சூழ்நிலை எப்படியோ அப்படி சக்தியை காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். அப்பேற்பட்ட அதிகாரி ஆத்மாக்களாக ஆகி இருக்கின்றீர்களா? சொல்லிட்டேன் சிஸ்டர், சொல்லிடுறேன். அதாவது அன்பு மற்றும் சக்தி ரெண்டையும் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அன்பு சொல்லியிருந்தார், ரெண்டாவது பேராகிராஃப் சக்தி சொல்றாரு. நீங்க எல்லாரும் தந்தையின் அன்புல தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. இப்ப சக்திகள் உங்களுக்குள்ள தாரணை ஆயிருக்குதா அப்படிங்கறத கேக்குறாரு. நீங்க எல்லாம் சர்வ சக்திவான் தானே, மாஸ்டர் சர்வ சக்திவான் தானே. தந்தையுடையவரா எப்ப ஆனீங்களோ அப்பயே தந்தை உங்களுக்கு இந்த மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற டைட்டில கொடுத்துட்டாரு. சர்வ சக்திகளையும் உங்களுடைய பொக்கிஷங்கள்ல அவர் வில்ல எழுதிட்டார். அப்ப நீங்க அந்த சர்வ சக்திகளுக்கும் அதிகாரியா இருக்கீங்க. அதிகாரினா எப்படி இருக்கணும்? நீங்க கட்டளை கொடுத்த உடனே அந்த சர்வ சக்திகளும் உங்க பின்னாடி ஆஜராகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க அதிகாரியாகி அந்த சக்திகளை ஆதரிட்டா எப்படி வந்து நிக்கணும்? அது வந்தேன் எனது பிரபுவே அப்படின்னு அத வரிசையில நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் எல்லாருக்கும் இருக்குதா? அதிகாரத்தன்மை இருக்குதா? சர்வ சக்திகள் உங்களுக்கு கட்டளை கீழ்ப்படிஞ்சு நடக்குதா அப்படிங்கறத மாதிரி கேக்குறாரு. அப்புறம் அத உள்ளடக்கும் சக்தியை பத்தி சொல்லிட்டீங்களா சிஸ்டர்? இல்ல சரி, வாசிங்க. அதான் அவ்வளவுதான். அந்த அதிகாரி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா சர்வ சக்திகளுக்கு. ஏனெனில் தந்தை ஆசி கொடுத்தார் மற்றும் ஆசியை நீங்கள் தன்னுடையதாக ஆக்கி இருக்கின்றீர்கள் அல்லவா? தன்னுடையதின் மீது அதிகாரம் உள்ளது. எந்த சமயம் எந்த விதிப்படி தேவைப்படுகிறதோ அந்த சமயம் காரியத்தில் பயன்பட வேண்டும். உதாரணத்திற்கு உள்ளடக்கும் சக்தி உங்களுக்கு அவசியமாக உள்ளது மற்றும் உள்ளடக்கும் சக்திக்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கின்றீர்கள் எனில் உங்களுடைய உத்தரவை ஏற்று வந்தேன் பிரபுவே என்று வருகின்றதா? வருகின்றது என்றால் தலையை அசைத்திடுங்கள், கையை அசைத்திடுங்கள். சில நேரங்களில் வருகின்றதா அல்லது சதா வருகின்றதா? உள்ளடக்கும் சக்தி ஆஜராகிறது. ஆனால் 10 முறை உள்ளடக்கி விட்டேன், 11வது முறை கொஞ்சம் கீழும் மேலுமாக ஆகிறதா? சதா மற்றும் சகஜமாக ஆஜராக வேண்டும். சமயம் கடந்த பிறகு வரக்கூடாது. இதை செய்ய விரும்பினேன் ஆனால் இப்படி ஆகிவிட்டது, இது இருக்கக்கூடாது. இவர்களையே சர்வ சக்திகளின் அதிகாரி என்று கூறப்படுகின்றது. இந்த அதிகாரத்தை பாப்தாதா அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் சதா அதிகாரி ஆகுவதில் வரிசை கிரமமாக ஆகிவிடுகின்றனர் என்பது தெரிகிறது. சதா மற்றும் சகஜமாக இருக்க வேண்டும், இயற்கையாக இருக்க வேண்டும், இயல்பாக இருக்க வேண்டும். இதற்கான விதி எவ்வாறு தந்தை பிரபு என்றும் அழைக்கப்படுகின்றார், இறைவன் இருக்கின்றார் என்று கூறுகின்றனர். ஆயத்தமாய் இருக்கிறேன் எனது பிரபுவே என்று கூறுகின்றனர். எந்த குழந்தை இறைவனின் ஒவ்வொரு ஸ்ரீமத்திற்கும் ஆயத்தமாய் இருக்கின்றேன் பிரபுவே என்று கூறி நடக்கின்றாரோ அவருக்கு முன்னால் சர்வ சக்திகளும் வந்தேன் எனது பிரபுவே என்று சொல்கின்றன. ஒவ்வொரு வாசிக்க பிரதா சொல்றீங்களா? பேராகிராஃப் முடிஞ்சா சிஸ்டர்? இன்னும் போயிட்டு இருக்கு. சரி, சொல்லிடுறேன். உள்ளடக்கும் சக்தியை பத்தி சொல்லியிருந்தார். சர்வ சக்திவான் நீங்க, மாஸ்டர் சர்வ சக்திவான் நீங்க. அப்போ உள்ளடக்கும் சக்தியை கட்டளைப்படி நடத்தணும்னு நீங்க உள்ளடக்கும் சக்தியை வான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா உள்ளடக்கும் சக்தி ஆஜரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க 10 முறை உள்ளடக்குனீங்க, 11ஆவது முறை அது சஞ்சலம் அடையுதுன்னா அதுக்கு நீங்க என்ன சரியா அதிகாரி ஆகலைன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கணும்? அந்த உள்ளடக்கும் சக்தி கூட உங்களுக்கு சகஜமா, இயல்பா, இயற்கையானதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சக்தி உங்களுக்குள்ள வந்துருச்சா அப்படின்னு கேட்டார். இதுல கூட நம்பர் 1 ஆகல, வரிசை கிரமத்துலதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீமத், அடுத்து ஸ்ரீமத்தை பத்தி சொல்றாரு. உங்களுக்குள்ள சர்வ சக்திகள் தாரணை ஆகணுமா? அதுக்கு நீங்க தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா உங்களுக்குள்ள எல்லா சர்வ சக்திகளும் தாரணை ஆகிடும் அப்படின்னு சொல்றாரு. பகவான் என்னன்னு சொல்றாங்க? பிரபுன்னு சொல்றாங்க. அப்ப பிரபுவோடைய ஸ்ரீமத் கட்டளை என்னவோ அதுபடி குழந்தைகளாகி நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தந்தையின் சர்வ சக்திகள் உங்களுக்குள்ள தாரணை ஆயிடும். அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எங்கேயுமே குறிப்பிடாத விஷயம். சர்வ சக்திகள் உங்களுக்கு வேணுமா? ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா சர்வ சக்திகள் உங்களுக்குள்ள தாரணை ஆயிடும். இதுதான் எங்கேயுமே சொல்லாத ரகசியமா அப்பா சொல்லியிருக்காரு இன்னைக்கு. ஓகே சிஸ்டர், வாசிங்க.
ம். அப்பா சொல்றாங்க, ம். ஒவ்வொரு ஸ்ரீமத்தில் ஆயத்தமாய் இருக்கின்றேன் என்பது இல்லை என்றால் ஒவ்வொரு சக்தியும் கூட ஒவ்வொரு நேரம் ஆயத்தமாய் உள்ளேன் பிரபுவே என்று கூற முடியாது. ம். ஒருவேளை சில நேரங்களில் தந்தையின் ஸ்ரீமத் மற்றும் கட்டளையை ஏற்று நடக்கின்றீர்கள் என்றால் சக்திகள் கூட சில நேரங்களில் உங்களிடம் ஆஜராகுவதற்கான கட்டளையை ஏற்று நடக்கும். ம். அந்த நேரம் அதிகாரி என்பதற்கு பதிலாக அடிமையாகி விடுகின்றனர். ம். எனவே பாப்தாதா இந்த ரிசல்ட்டை சோதனை செய்தார். அதில் என்ன பார்த்தார்கள்? வரிசை கிரமமாக உள்ளனர், அனைவரும் முதல் எண்ணில் இல்லை, வரிசை கிரமமாக உள்ளனர் மற்றும் சதா சகஜமாக இல்லை, சில நேரம் சகஜமாக உள்ளது மற்றும் சில நேரம் கொஞ்சம் கடினமாகவே சக்தி இமர்ஜ் ஆகிறது. அதாவது சில சமயத்துல நல்லா வேலை செய்யுது அந்த சக்தி, ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க, அதனால அந்த சக்தி வேலை செய்யுது. சில சமயம் அந்த ஸ்ரீமத் படி நடக்காதனால அடிமையாயிடுறீங்க, அதாவது மனசுக்கு அடிமையாயிடுறீங்க சக்திகள் இல்லாத காரணத்தினால அப்படிங்கிறார். வெளிப்படையா எப்பவுமே எமர்ஜ் ரூபத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா சர்வ சக்திகளும் எப்பவும் எமர்ஜ் ரூபத்துல இருக்கும் சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சர்வ சக்திவானா கட்டளைப்படி அந்த சக்திகளை நடத்தக்கூடியவங்களா இருக்கணும். அது இயற்கையா இயல்பானதா இருக்கணும், கஷ்டப்பட்டு நடத்துறது மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் தந்தையின் ஸ்ரீமத்தை அன்போடு ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்படி தந்தையின் மீது உங்களுக்கு மரியாதை இருக்குதோ அதே போல தந்தை கொடுத்த அந்த ஸ்ரீமத் மீதும் உயர்ந்த மரியாதை இருக்கணும். அந்த மரியாதை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சர்வ சக்திவானா மாறிடுவீங்க அப்படிங்கறதுக்கு சொல்லியிருக்காரு. அது வெளிப்படையாவே உங்களுக்கு அனுபவமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தந்தைக்கு சமமாக பார்ப்பதற்கு விரும்புகின்றார்கள். வரிசைக்கிரமமாக இருப்பதை பார்க்க விரும்பவில்லை. மேலும் தந்தைக்கு சமம் ஆகுவதே உங்கள் அனைவருடைய லட்சியமும் ஆகும். சமமாக ஆகுவதற்கான லட்சியம் உள்ளதா அல்லது வரிசைக்கிரமமாக ஆகுவதற்கான லட்சியம் உள்ளதா? ஒருவேளை இதை கேட்டால் அனைவரும் சமமாக ஆக வேண்டும் என்றே கூறுவீர்கள். ஆகையினால் சோதனை செய்யுங்கள். ஒன்று, சர்வ சக்திகள் உள்ளனவா? சர்வ என்பதற்கு அடிக்கோடிடுங்கள். சர்வ குணங்கள் உள்ளனவா? தந்தைக்கு சமமான ஸ்திதி உள்ளதா? சில நேரம் சுயத்தின் ஸ்திதி, சில நேரம் ஏதாவது பரஸ்திதி வெற்றி அடைகிறதா? பரஸ்திதி ஒருவேளை வெற்றி பெற்று விடுகிறது என்றால் அதற்கான காரணத்தை அறிவீர்கள் தானே? ஸ்திதி பலவீனமாக இருக்கும் பொழுதே பரஸ்திதியால் யுத்தம் செய்ய முடியும். சதா சுயஸ்திதி வெற்றி அடைந்தே இருக்க வேண்டும். அதற்கான சாதனம் சதா சோமானம் மற்றும் மரியாதையின் சமநிலை ஆகும். சோமானதாரி ஆத்மா இயல்பாகவே மரியாதை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பார்கள். உண்மையில் யாருக்காவது மரியாதை கொடுப்பது என்றால் கொடுப்பதல்ல, மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதை பெறுவது என்பது ஆகும். மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் அனைவருடைய உள்ளத்தில் தானாகவே மரியாதைக்கு உரியவர்களாக ஆகிவிடுகின்றனர். பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். ஆதி தேவனாக இருந்த போதிலும் நாடகத்தின் முதல் ஆத்மாவாக இருந்த போதிலும் சதா குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தார். தன்னை விடவும் அதிகமாக பிற ஆத்மாக்கள் மூலமாக குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்க வைத்தார். ஆகையினால் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்தில் பிரம்மா பாபா மரியாதைக்குரியவராக ஆனார். எனவே மரியாதை கொடுத்தாரா அல்லது மரியாதை பெற்றாரா? மரியாதை கொடுப்பது என்றால் பிறருடைய உள்ளத்தில் உள்ளபூர்வமான அன்பின் விதை விதைப்பதாகும். விஸ்வத்திற்கு முன்னால் கூட விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்பது எப்பொழுது ஆத்மாக்களுக்கு அன்போடு மரியாதை கொடுக்கின்றீர்களோ அப்பொழுதே அனுபவம் செய்கின்றார்கள். அதாவது நீங்க தந்தைக்கு இப்ப சமமாகணுமா இல்ல வரிசை கிரமத்துல போகணுமா அப்படின்னு கேக்குறாரு. உங்க எல்லாரையும் தந்தை தனக்கு சமமா பாக்குறதுக்கு விரும்புறாரு. அப்ப சர்வ அப்படிங்கிற விஷயத்துல கவனம் கொடுங்க. உங்களுக்கு சர்வ சக்திகள் இருக்குதா? சர்வ குணங்களிலும் சம்பன்னம் ஆயிட்டீங்களா? தந்தைக்கு சமமான ஸ்திதி இருக்குதா? எல்லாமே தந்தைக்கு சமமா இருக்கணும். சர்வ சக்திகளும் சர்வ குணங்களும் தந்தைக்கு சமமான ஸ்திதியும் இருக்கணும். அப்ப உங்களுக்கு சுயஸ்திதி இருக்கணும். சுயஸ்திதி எப்ப பலகீனமாகுதோ அப்பதான் பரஸ்திதி, பிரச்சனைகள் உங்க கூட யுத்தம் செய்யும். அப்ப தந்தைக்கு சமமான ஸ்திதி உங்களுக்கு வேணும். ஸ்திதிங்கிறது மனோநிலை. தந்தைக்கு சமமான மனநிலை இருந்தா பிரச்சனைகள் கூட உங்களுக்கு எப்படி ஆகும்? விளையாட்டு போல அனுபவமாகும். பிரச்சனையாவே ஃபீல் ஆகாது. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் போல அனுபவமாகும் சொல்வார். அதான் இங்க சொல்லியிருக்கார், சுயஸ்திதி எப்பவும் தந்தைக்கு சமமா இருக்கணும் அப்படின்னு. அடுத்து என்ன சொன்னாரு? அதாவது உள்ளபூர்வமான அன்பின் விதை விதைப்பது எப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமா, பிரம்ம பாபா பத்தி சொன்னாரு.
அதாவது அதிகமா அந்த சுயஸ்திதியை பத்தி சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து அதுக்கு நீங்க அந்த சுயஸ்திதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுயஸ்திதி நல்லா வேணும் இல்லையா உங்களுக்கு? தந்தைக்கு சமமான சுயஸ்திதி உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா, சொமானம் சொமான். ஆமா. அந்த சொமான்ல ம். நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொமான்ல இருந்தீங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. நீங்க சுயமரியாதையில இருங்க, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருங்க அப்படின்னாரு. அப்ப நீங்க மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் பிரம்ம பாபாவுடைய உதாரணம் குடுத்தாரு. பிரம்ம பாபா ஆதி தேவனா இருந்தாரு. அவர் தெரிஞ்சிருந்தார். இந்த நாடகத்தின் முதல் ஆத்மாவாவும் இருந்தார். இருந்தாலும் என்ன செய்தார்? மரியாதை கொடுத்தார் குழந்தைகளுக்கு. மற்றவர்களையும் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்க வச்சார். அதனாலேயே குழந்தைகளின் அன்புல இடம் பிடிச்சிட்டார். மரியாதைக்குரிய ஆத்மாவா எல்லோரோட உள்ளத்திலும் அவர் ஆயிட்டார். அதே போல தந்தைய ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். மரியாதை கொடுங்க, மரியாதையை பெறுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம். இங்க ஆழமான ரகசியமா அதை சொல்லியிருக்கார். பிரம்மா பாபா எல்லாத்துலயும் உயர்ந்தவரா இருந்தாலும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தார். அப்ப நாமளும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். விஸ்வத்துல இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் உங்களை விஸ்வ கல்யாணக்காரின்னு ஏத்துக்கணும்னாலும் அவங்களுக்கு மற்ற ஆத்மாக்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கும் போதுதான் அவங்களும் இவங்க விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற அனுபவத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். முக்கியமான விஷயமே அதுதான். சுயஸ்திதி தந்தைக்கு சமமா இருக்கணும். தந்தைக்கு சமமான அந்த ஸ்திதி நமக்கு வேணும்னா சமானத்துல இருக்கணும். சமானத்துல இருந்து நீங்க மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதா சிஸ்டர். சரி வாசி. அப்பா சொல்றாங்க, பாப்தாதா நிகழ்கால சமயத்தில் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுப்பதற்கான அவசியம் இருப்பதை பார்த்தார்கள். மரியாதை கொடுப்பவர்களே விதாதா ஆத்மாவாக தென்படுகிறார்கள். மரியாதை கொடுப்பவர்களே பாப்தாதாவின் ஸ்ரீமத்தை சுப பாவனை சுப விருப்பம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளாக உள்ளனர். மரியாதை கொடுப்பதுதான் ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய உள்ளத்தின் அன்பு ஆகும். மரியாதை கொடுப்பவர் சொமானத்தில் சகஜமாகவே நிலைத்திருக்க முடியும். ஏன் எந்த ஆத்மாக்களுக்கு மரியாதை கொடுக்கின்றார்களோ அந்த ஆத்மாக்கள் மூலம் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன கிடைக்கின்றனவோ அந்த ஆசீர்வாதங்களின் களஞ்சியமானது சகஜமாக மற்றும் தானாகவே சொமானத்தின் நினைவை ஏற்படுத்துகிறது. அவையினால் மரியாதை கொடுக்கும் வள்ளல் ஆகுங்கள் என்று பாப்தாதா நாலாபுரங்களிலும் உள்ள குழந்தைகளை விசேஷமாக அடிக்கோடிட வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எப்ப அந்த உங்களுக்கு தந்தைக்கு சமமா அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது அப்படின்றதுக்காக 5 விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்க மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்தந்த பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தான் விதாத்தா ஆத்ம ரூபத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. 2வது யாரு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்களோ அவங்கதான் ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்களா இருக்காங்க. சுபபாவனை சுப காமனை சுப விருப்பங்கள் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கவங்களாவும் இருக்காங்க. சுபபாவனை சுப காமனையில் நிறைந்தவர்களாவும் இருக்காங்க. 3வது பாயிண்ட், யார் மரியாதை கொடுக்கறாங்களோ அவங்கதான் ஈஸ்வரிய அந்த பரிவாரத்தின் அன்பை பெறக்கூடியவங்களாவும் இருக்காங்க. யாரு மரியாதை கொடுக்கறாங்களோ அவங்களாலதான் ஈஸியா இயற்கையாவே சமானத்துல சுயமரியாதையில அவங்களால இருக்க முடியும். ஏன் அப்படின்னா அவங்க சுயமரியாதையிலிருந்து மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால மற்றவர்கள் இவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க. அந்த உள்ளத்தின் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷங்களும் இவங்களுக்கு சேமிப்பாகுது. அதனால இவங்க எப்பவுமே சுயமரியாதையில இருக்குது, அவங்களுக்கு இயல்பா இருக்குது. இது மரியாதை கொடுக்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள்ங்கிறது 5 பாயிண்ட்ஸ்ல 5 விதமா கொடுத்திருக்காரு சிஸ்டர். சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, பாப்தாதாவிடம் எந்த ஒரு குழந்தையும் எந்த நிலையில் வந்தாலும், பலவீனமாக வந்தாலும், சமஸ்காரத்திற்கு வசமாகி வந்தாலும், பாவங்களின் சுமையை எடுத்துக்கொண்டு வந்தாலும், கடினமான சமஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாலும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எந்த பார்வையோடு பார்த்தார்கள். என்னுடைய வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தை, ஈஸ்வரிய பரிவாரத்தை சேர்ந்த குழந்தை என்ற பார்வையில் பார்த்தார்கள். ஆக மரியாதை கொடுத்தார்கள் மற்றும் நீங்கள் சோமானதாரி ஆகிவிட்டீர்கள். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். ஒருவேளை சகஜமாக சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவர் ஆக வேண்டும் என விரும்பினால் மரியாதை கொடுக்கும் வள்ளல் ஆகுங்கள். புரிந்ததா? சகஜம்தானே? இது சுலபமானதா அல்லது கடினமானதா? டீச்சர்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? சுலபமானதா? சிலருக்கு கொடுப்பது சகஜமாக உள்ளது, சிலருக்கு கடினமாக உள்ளதா?
கொடுப்பது அனைவருக்கும் சகஜமாக உள்ளதா? உங்களுடைய பட்டம் சர்வ உபகாரி என்பது ஆகும். அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்பவர்கள். எனவே சோதனை செய்யுங்கள். சர்வ உபகாரி திருஷ்டி விருத்தி நினைவு இருக்கிறதா? பிறருக்கு உபகாரம் செய்வது என்பது தனக்கு உபகாரம் செய்வது என்பது ஆகும். எனவே என்ன செய்ய வேண்டும்? மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? வெவ்வேறு விஷயங்களை தாரணை செய்வதற்காக என்ன உழைப்பு செய்கின்றீர்களோ அதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஏனெனில் சமயத்தின் வேகம் தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சமயம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஏற்பாடு செய்ய வேண்டும். சமயத்தின் காத்திருப்பை முடிவடைய செய்ய வேண்டும். என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும்? தன்னுடைய சம்பூர்ணத்தன்மை மற்றும் சமான் தன்மையின் வேகத்தை தீவிரப்படுத்த வேண்டும். செய்து கொண்டிருக்கின்றேன், இப்படி இருக்கக்கூடாது. தீவிர வேகத்தில் உள்ளதா? செய்து கொண்டு இருக்கின்றேன், இப்படி இருக்கக்கூடாது. தீவிர வேகத்தில் உள்ளதா என்று தீவிர கதியை சோதனை செய்யுங்கள். செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. தீவிரமா வேகத்துல இருக்கேன் அப்படின்னு சோதனை செய்ய. ஆமா, பாபா எப்படி உங்களை பார்த்தார்? எவ்வளவு பலகீனமான ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, கடுமையான சம்ஸ்காரம் கொண்டவங்களா இருந்தாலும் சரி, சம்ஸ்காரத்துக்கு வசமானவங்களாலும் சரி, பாவங்களால நிரம்பியவர்களா இருந்தாலும் சரி, பாபா எந்த பார்வையில குழந்தைகளை பார்த்தார்? இவங்க வெகு காலம் கழித்து இப்ப நான் தேடி கண்டெடுக்கப்பட்ட என்னுடைய செல்லமான குழந்தை அப்படிங்கிற பார்வையில பார்த்தார். மரியாதையின் பார்வையில திருஷ்டியில பார்த்தாரு. பார்த்ததுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? சுயமரியாதை உடையவர்களா நீங்க மாறிட்டீங்க அப்படிங்கிற. பலகீனமான ஆத்மாக்கள் தான் நாம. அவர் நம்மள தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைன்னு பார்க்கும்போது நம்மளும் ஈஸ்வரிய குழந்தை ஆயிட்டோம் இல்லையா? மரியாதையோட அவர் பார்த்தார். நம்மளும் சுயமரியாதையில நிரம்பியவர்களும் ஆயிட்டோம் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப என்ன சொல்றாரு? சர்வ குணங்களிலும் சம்பன்னம் ஆகணும் அப்படின்னா ஈஸியான ஒரு வழி இருக்குது. எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க. உங்களுக்கு சர்வகுண சம்பன்னம் ஆகணும்ன்ற டைட்டில் இருக்குது இல்லையா? அதுக்கு ஈஸியான ஒரே வழி எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எங்கேயும் சொல்லாத ஒரு ரகசியம். மரியாதையை கொடுங்க, மரியாதை ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை, அதாவது திருஷ்டி, விருத்தி, ஸ்மிருதி, பார்வை, உள்ளுணர்வு, நினைவு எல்லாத்துலயுமே மற்றவர்களை மரியாதையோடு நடத்தக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து என்ன சிஸ்டர் சொல்லியிருந்தாரு? அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் சர்வ உபகாரி அப்படின்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் சர்வ உபகாரிகள், மற்றவர்களுக்கும் உபகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்ல. அவங்க உங்களுக்கு அபகாரம் செய்யலாம், சம்ஸ்காரத்துக்கு வசமாகி ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். ஆனாலும் நீங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அதுதான் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது. மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது எப்படியோ அதே போல நீங்க மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யும் போது அவங்களுக்கு மட்டும் நீங்க உபகாரம் செய்யல, உங்களுக்கு நீங்களே உபகாரம் செய்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ஈஸியா தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து சமயம் இப்ப நெருங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நீங்க தயாராகணும். உங்களுடைய சம்பூர்ண சம்பன்ன நிலையை அடையணும் அப்படின்னா முதல்ல இந்த சர்வ குணங்களும் சம்பன்னமானவர் ஆகணும் இல்லையா? அதுக்காக நீங்க அபகாரம் செய்தவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்க. நீங்களும் சுயமரியாதையிலிருந்து மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுங்க. இப்படி இருந்தீங்கன்னா அந்த சமயம் அருகாமையில வருது இல்லையா? அந்த விஷயமும் முடிவுக்கு வரும். உங்களுடைய சம்பூர்ண சம்பன்ன நிலையும் ஈஸியா முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்றார் சிஸ்டர். சர்வ சக்திகளை நிரம்பியவர் ஆகணும் அப்படின்னா ஸ்ரீமத் படி நடக்கணும். நடந்தீங்கன்னா சர்வ சக்திகளும் உங்களுக்கு சேமிப்பாகும். சர்வ குணங்களிலும் சம்பன்னமாகணும் அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். நீங்களும் சுயமரியாதையில இருக்கணும், மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா சர்வ குணங்களும் சம்பன்னமா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சம்பன்னமாயிடும். தாரணை செய்வதற்கான உழைப்புல இருந்து விடுபட்டு விடுவீங்கன்னு ஒரு டெக்னிக் ஷார்ட்கட் சொல்றாரு. சூப்பர் சிஸ்டர். சொல்லலாம் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. கரெக்ட் சிஸ்டர். அந்த தாரணை உங்களுக்கு எதெல்லாம் தாரணை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல இருந்து கூட விடுபட்டுருவீங்க. ஏன்னா நீங்க மரியாதை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களா மாறிட்டீங்க. சர்வ குணங்களையும் சம்பன்னம் அப்படிங்கிற டைட்டில் ஒண்ணு இருக்குது. மரியாதை நிரம்பிகள் உத்தம புருஷர்கள் அப்படிங்கிற டைட்டிலும் தேவதைகளுக்கு இருக்குது. அப்ப மரியாதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மரியாதை புருஷோத்தமர்களா ஆயிடுவீங்க இல்லையா?
அதான் ஈஸியான டெக்னிக்கு, மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசி. தேவதைகளோட மகிமை வந்து சர்வகுண சம்பன்னம், சொலாகல சம்பூர்ணம், சம்பூர்ண நிர்விகாரி, அஹிம்சா பரமோதரம், மரியாதா புருஷோத்தமம். ஆமா, அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. சோலாகல சம்பூர்ணம் அப்படின்னா புரியாது. 16 கலை. 16 கலைகள் நிரம்பிய தேவாத்மாக்கள் அப்படிங்கிறது. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, மற்றபடி அன்போடு புது புது குழந்தைகளும் வந்திருக்கின்றார்கள். பாப்தாதா புது புது குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். யார் முதல் முறையாக வந்திருக்கின்றீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நிறைய பேர் உள்ளனர். தந்தை வீட்டிற்கு, தன்னுடைய வீட்டிற்கு வந்து இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், நல்லது. சேவைக்கான முறை கர்நாடகத்தினுடையது. கர்நாடகத்தினர் எழுந்திருங்கள். சேவை ஸ்லோவா வாசிங்க. அத நான் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கல, அத கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. ஓகே. கர்நாடகத்தினர் எழுந்திருங்கள். சேவையினுடைய பொன்னான வாய்ப்பிற்கான வாழ்த்துக்கள். பாருங்கள், சேவைக்கான முதல் நம்பரை பெற்று இருக்கின்றீர்கள் என்றால் முதல் நம்பரிலேயே இருக்க வேண்டும் அல்லவா? முயற்சியில் வெற்றியாளராகுவதில் அனைத்திலும் முதல் நம்பர் பெறக்கூடியவர்கள் இரண்டாவது நம்பர் பெறக்கூடாது, முதல் நம்பர் பெற வேண்டும். இருக்கிறதா? தைரியம் இருக்கிறதா? தைரியம் உள்ளதா? தைரியம் உங்களுடையது மற்றும் 1000 மடங்கு உதவி தந்தையினுடையது ஆகும். நன்றாக வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கின்றீர்கள். தந்தையின் தைரியத்தின் ஒரு அடி வைங்க, தந்தை பல மடங்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. கர்நாடகா அதான் நீங்க கர்நாடகத்தின் சேவையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சேவையில நம்பர் 1 இருக்கீங்க. நம்பர் 1 தான் இருக்கணும், நம்பர் 2 போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து சுய முயற்சியிலும் நீங்க வெற்றியாளரா இருக்கணும், அதுலயும் நீங்க நம்பர் 1 தான் இருக்கணும், நம்பர் 2 போயிடக்கூடாது. அதாவது வரிசை கிரமத்துல போயிடக்கூடாது, நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் தைரியத்தின் அடி வைங்க அப்படின்னு சொல்றாரு. தைரியம் உங்களுடையது, 1000 மடங்கு உதவி தந்தையினுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாசிங்க. நன்றாக வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கின்றீர்கள். தங்களுடைய புண்ணியத்தின் கணக்கை நிறைய நிறைய சேமித்து விட்டீர்கள். நல்லது. கர்நாடகத்தில் மெகா புரோகிராம் செய்து விட்டீர்களா? செய்யவில்லையா? ஏன் செய்யவில்லை? கர்நாடகம் அனைவரை விட முதல் நம்பர் பெற வேண்டும். பெங்களூரில் செய்ய போகிறோம். நல்லது. யாரெல்லாம் பெரிய புரோகிராம் செய்திருக்கிறீர்களோ அவர்கள் எழுந்திருங்கள். எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன? 8, 10 நடந்து விட்டன. பாப்தாதா பெரிய புரோகிராமிற்கான பெரிய வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். மண்டலங்கள் எத்தனை உள்ளன? ஒவ்வொரு மண்டலமும் பெரிய புரோகிராம் செய்ய வேண்டும். ஏனெனில் உங்களுடைய நகரத்தில் புகார் செய்யக்கூடியவர்கள் புகார் செய்ய மாட்டார்கள். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சேவை நடத்தணும், பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் நடத்தணும். மீடியா, அந்த கோடிங் அதெல்லாம் இருக்கு இல்லையா, நல்ல விதத்துல பெரிய சேவை செய்யணும். எத்தனை மண்டலம் இருக்குதோ அத்தனை மண்டலத்திலையும் சேவை நல்ல விதத்துல நடக்கணும். பெரிய பெரிய ப்ரோக்ராம் செய்யறதுக்கு பாப்பா விருப்பப்படுறாரு. அதே போல நீங்க நிறைய சேவை செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசி. அப்பா சொல்றாங்க, நிகழ்ச்சியில் விளம்பரமும் கூட பெரியதாக செய்கிறீர்கள் அல்லவா? மீடியா மூலமோ போஸ்டர் மூலமோ ஹோர்டிங் போன்ற கோடிங்னா பெயிண்டிங் அந்த மாதிரி போன்ற வெவ்வேறு சாதனங்களை பயன்படுத்தினீர்கள் என்றால் புகார் குறைந்துவிடும். பாப்தாதாவிற்கு இந்த சேவை பிடித்துள்ளது, ஆனால் என்பது உள்ளது. அங்க புகார் குறைந்திடும் அப்படிங்கிறது என்னன்னா, மற்ற ஆத்மாக்கள் எங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்கலையே, தந்தை வந்திருக்காரு எங்களுக்கு யாரும் சொல்லலையே அப்படிங்கறது மாதிரி புகார் செய்வாங்க இல்லையா இறுதி நேரத்துல, அந்த புகார்கள் குறைந்திடும். அதனாலதான் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் அந்த மாதிரி பெரிய ப்ரோக்ராம் செய்து எல்லாருக்கும் செய்தியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி சிஸ்டர் வாசி. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தந்தை வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து எங்களுக்கு ஏன் சொல்லல அப்படின்னு கடைசி மினிட்ல இருந்து நம்மள அடிக்க கூட கூட்டம் கூடி வருமா அப்படின்னு ஒரு அப்படின்னா வந்து ஆமா ஒரு கலந்துரையாடல பேசிட்டு இருந்தோம். அதனால தியானம் பண்ணுங்கன்னு தானே சொன்னீங்க, தந்தை வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு சொன்னீங்களாங்கிற புகார் வந்து குறைந்து விடுறத நமக்கு சமிக்கை கொடுக்கறாரு இங்க. ஆமா பிரதர் அப்பா சொல்றாங்க, புகார் குறைந்துவிடும். பாப்தாதாவிற்கு இந்த சேவை பிடித்துள்ளது, ஆனால் என்பது உள்ளது. நிகழ்ச்சியை பெரியதாக செய்திருக்கிறீர்கள், அதற்கான வாழ்த்துக்களோ உண்டு. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் குறைந்ததிலும் குறைந்தது 108 மாலை தயாராக வேண்டும். அது எங்கே தயாராகி உள்ளது? குறைந்ததிலும் குறைந்தது 108 அதிகாரத்திலும் அதிகமாக 16,000. ஆனால் இவ்வளவு சக்தி என்ன
இவ்வளவு சக்தி என்ன செலவழித்து உள்ளீர்களோ, இவ்வளவு செல்வத்தை ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள், அதற்கான ரிசல்ட் குறைந்ததிலும் குறைந்தது 108 தயாராக வேண்டும். அனைவருடைய முகவரியும் உங்களிடம் இருக்க வேண்டும். அதாவது நீங்க எவ்வளவு பெரிய 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 ப்ரோக்ராம்லாம் எவ்வளவு இடத்துல செய்யறீங்க, சக்திகளை செலவழிக்கிறீங்க, செல்வத்தை செலவழிக்கிறீங்க, எவ்வளவு பேருடைய உழைப்பு அதுல இருக்குது. அப்ப இவ்வளவு பேருடைய உழைப்பு, சக்திகள், செல்வம் பயன்படுத்தப்படுதுன்னா 108 பேரையாவது நீங்க உருவாக்கி இருக்கணும் இல்லையா? குறைஞ்சது 108 பேரை உருவாக்கணும், இல்ல 16,000 பேரையாவது உருவாக்கணும் அதிகபட்சமாக அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது வாரிசு குவாலிட்டியை உருவாக்கணும்னு சொல்லுவார். அது போல குறைஞ்சதாவது இவ்வளவு பேராவது உருவாக்கணும் ஒவ்வொரு சேவையிலையும் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, நிகழ்ச்சியில் பெரிய நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பிறரை அழைத்து வருபவர்களோ அவர்களிடம் அழைத்து வருபவர்களுடைய அறிமுகமோ இருக்கத்தான் செய்கிறது. அது மேல சொன்னார்ல, அனைவருடைய முகவரி உங்களுடைய வரவங்க எல்லார்கிட்டயும் நீங்க முகவரி வாங்கி வச்சுக்கணும். உங்களை அருகாமையில கொண்டுட்டு வரணும் இல்லையா? ஒரு முறை அறிமுகம் கொடுத்துட்டு விட்டுறக்கூடாது. கொடுத்தவங்களுக்கு திரும்பவும் நல்ல பாலனை செய்து அவங்கள நல்ல நல்ல தகுதியுடைய பிராமண ஆத்மாக்களா மாத்தணும் இல்லையா? அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு சிஸ்டர். அதான் 108 பேரை உருவாக்கணும், 16,000 பேர் அப்படிங்கிறது ராஜா குவாலிட்டி இல்லையா, வாரிசு குவாலிட்டி இல்லையா? அவங்கள தயார் செய்யணும்னா பாலனை செய்யணும் இல்லையா நீங்க? அதுக்காக சொல்றாரு சிஸ்டர். அவர்களிடம் அழைத்து வருபவர்களுடைய அறிமுகமோ இருக்கத்தான் செய்கிறது. யாரெல்லாம் பிறரை அழைத்து வருவார்களோ அவர்களிடம் அழைத்து வருபவர்களுடைய அறிமுகமோ இருக்கத்தான் செய்கிறது. அவர்களை மீண்டும் அருகாமையில் கொண்டு வர வேண்டும். நாங்கள் செய்து விட்டோம் என்பது கூடாது. ஆனால் என்ன காரியம் செய்யப்படுகிறது என்றாலும் அதற்கான பலனோ கிடைக்க வேண்டும் அல்லவா? எனவே ஒவ்வொரு பெரிய நிகழ்ச்சி செய்பவர்களும் இந்த ரிசல்ட் பாப்தாதாவிற்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் வெவ்வேறு சென்டருக்கு செல்பவர்களாக இருக்கட்டும். அவர்கள் எந்த நகரத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் அங்கே செல்லட்டும். ஆனால் ரிசல்ட் இருக்க வேண்டும். சரிதானே? முடியும் அல்லவா? கொஞ்சம் கவனம் கொடுத்தால் வெளிப்பட்டு வருவார்கள். 108 என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் பாப்தாதா ரிசல்ட்டை பார்ப்பதற்கு விரும்புகின்றார்கள். குறைந்ததிலும் அதான் 108 பேரை உருவாக்குறதுன்னு பெரிய கஷ்டம் இல்ல. ஏற்கனவே அவங்களுக்கு அறிமுகம் கிடைச்சனாலதான் பெரிய பெரிய ப்ரோக்ராமுக்கு வந்திருப்பாங்க. வந்தவங்களுக்கும் நீங்க அதே அறிமுகத்தை கொடுத்துட்டு இருக்கணும்னு இல்ல. எந்தெந்த சென்டருக்கு போறாங்களோ அங்கங்க போகட்டும். அவங்களுக்கு நல்ல பாலனை கிடைக்கணும். பாலனை கிடைச்சு அந்த 108 பேரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு சிஸ்டர். 108 பேர்னா அந்த ராஜா குவாலிட்டி அப்படிங்கிறவங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு சேவையிலையும் 108 பேரை உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்ப எல்லாருக்குமே 108 பேரை உருவாக்கி உங்களுடைய பிரஜைகளையாவது உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுவார். இங்க அப்பா குறிப்பிட்டு 108 16,000 பேர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு பேர் வராங்களோ வந்து தந்தையின் அறிமுகத்தை அடைஞ்சு நல்ல பாலனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே சிஸ்டர். அப்போ சொல்றாங்க, ரிசல்ட்டை பார்ப்பதற்கு விரும்புகின்றார்கள் பாப்தாதா. குறைந்ததிலும் குறைந்த மாணவர்கள் உருவாக வேண்டும். சகயோகம் செய்வதற்கு முன்னால் வர வேண்டும். யார் யார் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த ரிசல்ட்டை பாப்தாதா இந்த சீசனில் பார்க்க விரும்புகிறார்கள். சரிதானே? பாண்டவர்கள் சரியா? பார்க்கலாம். நம்பர் 1 யார் என்று. எத்தனை பேரை வேண்டுமானாலும் உருவாக்குங்கள். ஆனால் கண்டிப்பாக உருவாக்குங்கள். நடப்பது என்னவென்றால் புரோகிராம் நடந்து விடுகிறது. ஆனால் அவர்களை பின்தொடர்தலில் ஃபாலோ அப் கவனம் கொஞ்சம் குறைவாகி விடுகிறது. ஆனால் உருவாக்குவது ஒன்றும் கடினம் அல்ல. மற்றபடி பாப்தாதா குழந்தைகளுடைய தைரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நல்லது. அதாவது அந்த சொல்லி தந்தையின் அறிமுகம் கொடுத்து கொஞ்சம் உருவாக்குறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அவங்கள ஃபாலோ செய்து அவங்கள தங்களுக்கு அருகாமையில கொண்டுட்டு வந்து பாலனை செய்யறதுதான் கஷ்டம் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் அறிமுகத்தை கொடுத்துடுறீங்க, அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்கள அருகாமையில கொண்டுட்டு வந்து நல்ல பாலனை செய்து அவங்கள நல்ல வாரிசு குவாலிட்டியா நல்ல ஞானம் நிரம்பியவர்களா யோகம் நிரம்பியவர்களா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ரிசல்ட்டை எனக்கு கொடுப்பீங்க தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, நல்லது. இப்பொழுது அனைவரும் ஒரு நொடி நிமிடம் அல்ல, ஒரு நொடியில் நான் ஃபரிஸ்தா ஃபரிஸ்தா சோதான் தேவதா
இந்த மனதின் ட்ரில்லை நொடியில் அனுபவம் செய்யுங்கள். ம். இப்படிப்பட்ட ட்ரில்லை ஒரு நாளில் ஒரு நொடியில் அடிக்கடி செய்யுங்கள். எவ்வாறு சரீரத்திற்கான ட்ரில் சரீரத்தை சக்திசாலியாக ஆக்குகிறதோ அதுபோல இந்த மனதின் ட்ரில் மனதை சக்திசாலியாக ஆக்க வல்லது ஆகும். நான் ஃபரிஸ்தா, இந்த பழைய உலகம், பழைய தேகம், பழைய தேகத்தின் சமஸ்காரத்தில் இருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா ஆத்மா ஆவேன். நல்லது. ஆமா, ஒரு நொடியில நீங்க அந்த பயிற்சி செய்யணும். பரிஸ்தாசோ தேவதா அப்படிங்கிற அந்த பயிற்சியை செய்யணும் அப்படிங்கிறாரு. ஒரு நிமிடம் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு நொடியில அந்த நிலை உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி அந்த உடலுக்கான ட்ரில் செய்யும் போது உடல் ஆரோக்கியம் அடையுது, அதே போல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மனதிற்கான ட்ரில் செய்யுங்க, அப்ப மனமும் ஆரோக்கியம் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தேகம், பழைய தேகம் மற்றும் பழைய உலகம் மற்றும் பழைய தேகத்தின் அந்த சம்ஸ்காரத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பரிஸ்தா அப்படின்னு பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்ப சொல்றேங்க, நாலாபுறங்களிலும் உள்ள மிகவும் அன்பான சதா அன்பு கடலில் மூழ்கி இருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா சர்வ சக்திகளின் அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய தந்தையினுடைய அன்பான ஆத்மாக்களுக்கு, சதா சொமானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய அனைவரின் மரியாதைக்கு உரியவராக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா சர்வ உபகாரி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசிர்வாதங்கள் ஸ்வீகாரம் ஆகட்டும். மேலும் கூடவே விஸ்வத்தின் ஏராளமான ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம். ஓகே சிஸ்டர். தாதிஜியோட சந்திச்சிருக்கிறார் பலருக்கு. அடுத்த அப்பா அதை போட்டிருக்காங்க. தாதிஜி அவர்களுடன் மரியாதை கொடுப்பதில் முதல் நம்பரில் தேர்ச்சி அடைந்துள்ளீர்கள். நன்றாக உள்ளது. அனைத்து தாதிகளினால் மதுவனத்திற்கு அழகு. சபையினரிடம் இந்த அனைவருக்கும் தாதிகளினுடைய அழகு நன்றாக இருக்கின்றது அல்லவா? எவ்வாறு தாதிகளின் மகிமையினால் மதுவனத்திற்கு மகிமை ஏற்படுகின்றதோ அவ்வாறு நீங்கள் அனைவரும் தாதி மட்டுமல்ல, தாதிகள் மற்றும் தாதாக்களும் ஆவீர்கள். எனவே அனைத்து தாதிகள் மற்றும் அனைத்து தாதாக்கள் அனைவரும் எங்கு இருக்கின்றீர்களோ அந்த இடத்தின் அழகு ஆவீர்கள் என்ற இந்த சிந்தனை இருக்க வேண்டும். சிந்தனை செய்ய வேண்டும், சிந்தனை இருக்க வேண்டும். எவ்வாறு தாதிகளினால் மகிமை உள்ளதோ அவ்வாறு ஒவ்வொரு இடத்தின் அழகு ஆவீர்கள். ஏனென்றால் தாதிக்கு பின்னால் வரும் தாதிகள் ஆவீர்கள் அல்லவா? குறைந்தவர்கள் அல்ல. தாதாக்களும் உள்ளனர், தாதிகளும் உள்ளனர். ஆகவே எந்த ஒரு சென்டரிலும் வறட்சி இருக்கக்கூடாது, செழிப்பு இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தில் அழகை ஏற்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள் ஆவீர்கள். எனவே நீங்கள் இந்த இடத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அது பார்ப்பதற்கு அழகான இடமாக தெரிய வேண்டும். சரிதானே? ஏனெனில் உலகத்தில் எல்லைக்கு உட்பட்ட அழகு உள்ளது மற்றும் உங்கள் ஒவ்வொருவரிடமும் எல்லையற்ற அழகு உள்ளது. சுயம், குஷி, சாந்தி மற்றும் அதீந்திரிய சுகத்தின் அதீந்திரிய சுகத்தின் அழகோடு இருந்தீர்கள் என்றால் இடத்திலும் கூட அழகு வந்துவிடும். ஏனெனில் ஸ்திதியினால் இருப்பிடத்தில் வாயு மண்டலம் பரவுகின்றது. அனைவரும் சோதனை செய்ய வேண்டும். நான் எங்கே இருக்கின்றேனோ அங்கே அழகு உள்ளதா? துயரம் இல்லைதானே? அனைவரும் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டு இருக்கின்றீர்களா? இப்படி இருக்கின்றீர்கள் அல்லவா? தாதிகளாகிய உங்களுடைய வேலையே இதுதான் அல்லவா? தாதிகள் மற்றும் தாதாக்களை பின்பற்றுங்கள். நல்லது. அதான் தாதிகள் மரியாதை கொடுக்கறதா நம்பர் 1 ஆயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் நீங்க எல்லாரும் தாதிகள் மூலமா இந்த மதுபனுக்கு எப்படி மகிமை ஏற்படுதோ அதே போல நீங்க தாதிகள் கூட இல்ல, அடுத்து பாண்டவர்களையும் சேர்த்து சொல்றாரு, நீங்க தாதாக்களுமாவும் இருக்கீங்க. எப்படி தாதிகள் அழகுடையவர்களா இருக்காங்களோ அதே போல நீங்களும் அழகுடையவர்கள் தான். எல்லாருமே விதவிதமான பூக்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விதவிதமான பூக்கள் இருக்க இடத்துல நறுமணம் கூட நல்லா வீசும் இல்லையா? அதுக்காகத்தான் அப்பா சொல்றாரு, எல்லாரும் பூக்கள் அழகுடையவர்களா இருக்கீங்க. இந்த உலகத்துல கூட எல்லைக்குட்பட்ட அழகு இருக்குது. உங்ககிட்ட எல்லார்கிட்டும் எல்லையற்ற அழகு இருக்குது. அப்ப எல்லையற்ற அழகுன்றது எது? குஷி, சாந்தி, அத்தீந்திரிய சுகம். அத்தீந்திரிய சுகத்தின் அந்த குணங்களை பரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சக்திகளின் அதிர்வலைகளை பரப்புங்க. உங்களுடைய ஸ்திதி உயர்ந்த ஸ்திதியா இருக்கும் போது உங்களுடைய அந்த
நீங்க இருக்கக்கூடிய அந்த வாயுமண்டலம் இருப்பிடம் கூட நல்லதா அமைஞ்சிரும். நீங்க குஷியா இருந்தீங்கன்னா வாயுமண்டலம் குஷியா இருக்கும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா வாயுமண்டலம் அமைதியா இருக்கும். நீங்க அதீந்திரிய சுகத்துல இருந்தீங்கன்னா அந்த வாயுமண்டலம் கூட அந்த அதீந்திரிய சுகத்துல இருக்கும். அப்ப அந்த வாயுமண்டலத்துக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்களும் அந்த சாந்தி, குஷி மற்றும் சுகத்தை அனுபவம் செய்வாங்க இல்லையா? அதுதான் எல்லைக்குட்பட்ட அழகு, நீங்க எல்லாரும் எல்லையற்ற அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அப்ப எல்லாரும் இப்ப மகிழ்ச்சியோட இருக்கீங்க தானே, குஷி நடனம் ஆடிக்கிட்டே இருக்கீங்க தானே அப்படிங்கறத கேட்டிருக்காரு. ஓகே சிஸ்டர், அதான் சொல்லியிருக்காரு. அந்த தாதிகள் பத்தி சொன்னாரு. நீங்களும் தாதிகள் தானே, அதாவது தாதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய தாதிகள் தானே சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா அப்படின்னாரு. எல்லாருமே இல்ல, பிராமணர்ன்றது பரிவாரம் தான், எல்லாருமே நம்ம ஒரே குடும்பம் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஏன் பெருசு அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே ஒரே குடும்பம் தான், எல்லாரும் விதவிதமான பூக்கள் தான். இந்த உலகத்துல எல்லைக்குட்பட்ட அழகு இருக்குது, நம்ம எல்லாம் எல்லையற்ற அழகோட இருக்கும். நம்மளுடைய குணங்கள் சக்திகளின் வாயுமண்டலம் சக்திகளால் நிரம்பி இருக்கும்போது வாயுமண்டலம் ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. நம்ம இருக்க இடத்துல எந்த வித துயரமும் இருக்கக்கூடாது. தந்தையின் குணங்கள் சக்திகளின் அதிர்வலைகள் பரவிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட உள்ளுணர்வு உங்களுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட மனசா சேவையும் செய்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் தாதிகளுடைய கடமை, தாதாக்களினோட கடமை, பிராமண பரிவாரத்தின் கடமை அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்போ சொல்றாங்க, அனைத்து பக்கங்களிலும் அன்பான குழந்தைகள் யாரெல்லாம் பாப்தாதாவை உள்ளத்தில் நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ மற்றும் கடிதம் இமெயில் மூலம் நினைவை அனுப்பி இருக்கின்றார்களோ அந்த நாலாபுரங்களிலும் உள்ள குழந்தைகளை பாப்தாதா தொலைவில் இருப்பதாக பார்த்து கொண்டிருக்கவில்லை, ஆனால் உள்ளம் என்ற சிம்மாசனத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைத்தையும் விட அருகாமையில் இருப்பது உள்ளம் ஆகும். பாப்தாதா உள்ளத்தில் இருந்து நினைவை அனுப்பக்கூடியவர்களுக்கு மற்றும் நினைவை அனுப்பவில்லை ஆனால் நினைவில் இருப்பவர்கள் அனைவரையும் இதய சிம்மாசனதாரியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சூப்பர். அனுப்புனவங்க மட்டும் இல்ல, உலகத்தை அனுப்பாம நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் சிம்மாசனதாரி தான்ட்டாரு. தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் நம்பர் 1 தீவிர முயற்சியாளர் பவ. நம்பர் 1 தீவிர முயற்சியாளர் பவ அப்படிங்கிற வரதானத்தை அங்க நீங்க கொடுத்திருக்காரு. இமெயில் அனுப்பியிருக்கலாம், இல்ல வாழ்த்துக்கள் மூலமா கிரீட்டிங்ஸ் கொடுத்திருக்கலாம், இல்ல தந்தை நினைவுல வாழ்த்துக்கள் கொடுத்திருக்கலாம். எல்லாருக்குமே தந்தைக்கு உள்ளத்தில் அனுப்பாம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆமா, எல்லாருக்குமே தந்தையின் உள்ளத்துல இடம் இருக்குது, தந்தையும் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அன்பு நினைவுகள் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தை வரதானம் கொடுத்திருக்காரு, நம்பர் 1 தீவிர முயற்சியாளர் பவ அப்படின்னு. ஓகே சிஸ்டர், என்ன நம்பர் 1 தீவிர முயற்சி செய்யணும்? சர்வ குணங்களில் சம்பன்னமாகணும், சர்வ சக்திகள் நிரம்பியவராகணும். சர்வ சக்தி நிரம்பியவராகணும்னா தந்தையின் ஸ்ரீமத் நடந்தீங்கன்னா சர்வ சக்திகள் தாரணையாகும். சர்வ குணங்கள் சேமிப்பாகணும், சம்பன்னமாகணும் அப்படின்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். மரியாதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மரியாதை கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான். ஓகே சிஸ்டர். அப்போ வரதானம் கொடுக்கறாங்க. கவனக்குறைவு என்பது தூக்கத்திற்கு விவாகரத்து கொடுக்கக்கூடிய தூக்கத்தை வென்றவராக சக்கரவர்த்தியாக ஆகுக. கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு விவாகரத்து கொடுக்கணும், அந்த தூக்கத்தை வென்ற சக்கரவர்த்தியா இருக்கணும். அதுக்கு சாட்சார மூர்த்தி ஆகி பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக சக்கரவர்த்தி ஆவதற்காக தூக்கத்தை வென்றவர் ஆகுங்கள். எப்பொழுது விநாச காலம் மறக்கின்றதோ அப்பொழுதே கவனக்குறைவு என்ற தூக்கம் வருகின்றது சொல்லிட்டாரு பாருங்க. பக்தர்களின் கூக்குரலை கேளுங்கள், துக்கமான ஆத்மாக்களின் துக்கத்தின் அழுகையை கேளுங்கள், தாகமான ஆத்மாக்களின் பிரார்த்தனையின் வேண்டுதலை கேளுங்கள். அப்பொழுது ஒரு பொழுதும் கவனக்குறைவு என்ற தூக்கம் வராது. எனவே இப்பொழுது சதா விழித்திருக்கும் சுடர்விடும் ஜோதியாகி கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு விவாகரத்து கொடுங்கள் மற்றும் சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். இப்ப நீங்க சாட்சாத்கார மூர்த்தியாகி பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்விக்கணும். அந்த சாட்சாத்காரம் செய்விப்பதற்கும் சக்கரவர்த்தி ஆவதற்கும் நீங்க கவனக்குறைவு என்ற தூக்கத்தை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த கவனக்குறைவு என்ற தூக்கம் முடியணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி நினைவு இருக்கணும் அப்படின்னா இந்த விநாசத்தின் நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விநாசம் இப்ப ஆக போகுதுங்கிற நினைவு இருந்துச்சுன்னா அந்த கவனக்குறைவு என்ற தூக்கம் வராது. அப்புறம் அந்த பக்தர்களின் கூக்குரலை கேளுங்க, துக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் அழுக்குரலை கேளுங்க, தாகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் அந்த தாகத்தின் பிரார்த்தனையை கேளுங்க.
இதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கவனக்குறைவு என்ற தூக்கம் வராது. எப்பவும் ஆத்மா சதா விழிப்பு நிலையில அந்த சுடர் விடும் ஜோதியாகவே இருக்கணும். அப்பதான் நீங்க மற்றவர்களுக்கு சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய மூர்த்தியாகவும் இருக்க முடியும். கவனக்குறைவு என்ற தூக்கத்துக்கு விவாகரத்து கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விநாச காலம் எப்போது மறக்குதோ அப்பதான் நமக்கு வந்து கவனக்குறைவு தூக்கலாம் வருது அப்படிங்கிறாரு. விநாச ஆமா. காலத்தை வந்து நம்ம நினைவுல வச்சுக்கணும். நினைவுல வச்சிருக்கணும். ஆமா. ஓகே சிஸ்டர். அதுக்குத்தான் ஆத்மா எப்பவும் விழிப்புணர்வுல இருக்கணும். கவனக்குறைவு என்ற தூக்கத்தை முடிக்கணும்னா ஆத்மா எப்பவும் விழிப்புணர்வுல இருக்கணும். ஆத்மா உணர்வுல இருந்தீங்கன்னா கவனக்குறைவு என்ற தூக்கம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு விநாச காலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. விநாசம் எதிரில் இருக்குது அப்படிங்கிற நினைவு இருந்துச்சுன்னா ஆத்மா உணர்வுல இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, உடல் மனம் செல்வம் எண்ணம் சொல் செயல் எவ்விதத்திலாவது தந்தையின் காரியத்தில் சகயோகி ஆகினீர்கள் என்றால் சகயோகி ஆகிவிடுவீர்கள். உடல் மனம் செல்வம் எண்ணம் சொல் செயல் இந்த விதத்துல ஏதாவது ஒண்ணுல தந்தையின் காரியத்துல எப்ப நம்ம சகயோகி ஆகிறோமோ அப்ப உலகத்திற்கு சகயோகி ஆகி விடுவீர்கள். சகஜயோகி ஆகிவிடுவீர்கள். சகஜ யோகியாக ஆகிவிடுவீர்கள். சகயோகி சகஜ யோகி. சகயோகம் பண்றது சகஜ யோகியா மாறி. அதான் எப்பயும் சொல்லுவார் அப்பா 6 விதமான சேவை அப்படின்னு. என்னென்ன சேவை சொல்லியிருக்காரு? உடல் மனம் பணம். அதான் உடல் மனம் செல்வம். இதுதான் 3 விதமான சேவை. அடுத்து எண்ணம் சொல் செயல். இது ஒரு 3 விதமான சேவை. மொத்தம் 6 விதமான சேவையில நீங்க சகயோகி ஆனீங்க, தந்தைக்கு சகயோகி ஆனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே தந்தை நினைவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சகஜ யோகியாவும் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அதான் ஹிந்தியில சொல்லுவாங்க தன் வன் தன் மனம் வச்சா கர்மனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல மனமும் இருக்கும், இன்னொரு இடத்துல எண்ணம்னு சொல்லியிருப்பாரு அப்பா. அது என்ன மனம்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு இன்னொரு இடத்துல எண்ணம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, எண்ணம்ன்றது நம்ம புருஷார்த்தத்துக்கு தேவைப்படுற விஷயம். மனம் அப்படிங்கிறது மனசா சேவையை குறிக்கக்கூடியதா இருக்குது. மனதின் உணர்வுகள் இந்த சொல்லியிருக்காரு இல்லையா, உள் உணர்வின் வைப்ரேஷன்ஸ். இங்க குசியா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வாயுமண்டலம் உருவாகும் அப்படின்னு. அது போல நீங்க உங்களுடைய உள்ளுணர்வையும் நல்லா வச்சுக்கணும், உங்களுடைய எண்ணத்தையும் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 விதமான அந்த மனதை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்துருக்காரு. ஒன்னு மனம்னு சொல்லியிருப்பாரு, இன்னொன்னு எண்ணம்னு சொல்லியிருப்பாரு. சரிங்க சிஸ்டர் வாசி. மனம்ங்கிறது ஒரு டிவைஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதுல இருந்து நம்ம உருவாக்குறது எண்ணங்கள். ஆமா, 2 விஷயம் இருக்குது அந்த டிவைஸ்ல. 2 விஷயம் இருக்குது. ஒன்னு அது எண்ணத்தை உருவாக்கும், உணர்வுகளையும் உருவாக்கும். உணர்வுனால வெளிப்படுறக்கூடாது உள் உணர்வின் வைப்ரேஷன்ஸ்னு சொல்லுவார் அப்பா. அதைத்தான் இந்த வாயுமண்டலத்தை உருவாக்கும். உள் உணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா வாயுமண்டலம் உருவாகும். அதான் அந்த தாதிமார்கள் விஷயத்த சொன்னார் இல்லையா, வாயுமண்டலத்தை உருவாக்குங்க அப்படின்னு. மனம்ன்றது மனசா சேவை. இவங்களும் நன்மை அடையட்டும், சுபபாவனையோடு இவங்க நன்மை அடையட்டும், உலகத்திற்கு சாந்தி சுகம் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம மனதிலிருந்து பாவனையோடு சேவை செய்யறோம் இல்லையா, மனசா சேவை. அத மனம்னு இன்னொரு இதுல சொல்லுவார். அதான் 2 விதமான விஷயங்கள். ஓகே சிஸ்டர், சரி வாசிங்க. அப்பா அபிவிருத்த சமிக்கை கொடுக்கறாங்க. சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். தந்தை காட் இஸ் ட்ரூத், கடவுள் சத்தியமானவர் என்று கூறுகின்றார்கள். சத்தியம்தான் தந்தைக்கு பிரியமானது ஆகும். சத்தியமான உள்ளத்தால் இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார். எனவே இதே சிம்மாசனதாரி சேவாதாரி குழந்தைகளுடைய சம்பந்தம் தொடர்பில் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் பேச்சில் உண்மையும் தூய்மையும் புலப்படும். அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தை உண்மையாக இருக்கும். காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்றாங்க. தந்தை சத்தியமானவர். அப்ப தந்தை சத்தியமா இருக்காரு. அப்ப யாரு சத்தியமானவர்களா நடந்துக்கிறாங்களோ, சத்தியமானவர்களின் யாருடைய உள்ளம் சத்தியமானதா இருக்குதோ அவங்கள தந்தைக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவங்கதான் இதய சிம்மாசனதாரியாவும் இருப்பாங்க, சேவாதாரியாவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய சம்பந்தம் தொடர்புல எப்படிப்பட்ட விவகாரம் செய்வாங்க அப்படின்னா, எண்ணத்திலையும் வார்த்தைகள்லயும் அந்த தூய்மையும் இருக்கும், உண்மையும் இருக்கும். குறிப்பா 2வது முறையும் அதை திருப்பி சொல்றாரு. எண்ணத்துல உண்மையோடு இருப்பாங்க, வார்த்தைகள்லயும் உண்மையோடு இருப்பாங்க. சத்தியம் நிரம்பியவர்களா இருப்பாங்க. எங்க சத்தியம் இருக்குதோ அங்க சிவம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது போல சொல்றாரு காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு. ஓகே சிஸ்டர், அவங்களோட சம்பந்தம் தொடர்பு உண்மையானதாகவும் இருக்கும், தூய்மையானதாகவும் இருக்கும் அப்படின்னு இருக்காரு. நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நல்ல முரளிய எங்கேயுமே சொல்லாத ரகசியங்கள்லாம் நல்லா சொல்லியிருக்காரு. 2-3 தடவையா முரளியை படிச்சு தாரணை செஞ்சுக்கோங்க. ஈஸியான பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே.
ஓகே சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்ஸ் பிரதர்.